அந்த 4 வகையான மடை குடும்பர்கள் மடை தொழில் செய்கிற இந்த பங்காளி வகையறாக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த கோவில் நிலங்கள், குறிப்பிட்ட நிலங்கள் இவங்க வசம் உள்ளது. இது கோவில் நிர்வாகம் கொடுத்ததில்லை. பண்டைய காலத்தில் பாண்டியர்கள் மடை குடும்பர்களை இந்த மடை தொழில் செய்வதற்காக இவர்களை பணியமர்த்தும் போது இவர்களுடைய தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். இன்னைக்கு எல்லோரும் வேளாண்மை செய்தாலும் இந்த வேளாண்மை என்கிற இந்த தொழிலை, இந்த உற்பத்தி சமூகமாக கட்டமைத்தது, இந்த வேளாண்மை தொழிலை உருவாக்கியது இந்த மல்லர்கள். கோயிலுக்கும் இவர்களுக்கான தொடர்பு பதிவு இருக்கும். அந்த கோயில் கும்புற வகையறாக்கள் இருக்கிறவர் தான் அந்த கருப்பசாமியை அந்த சுற்றி வரும்போது தேர் புறப்படுவதற்கு வெள்ளக்கொடி அசைச்சு இவர்கள் போகலாம் அப்படின்ற அந்த உத்தரவை பண்ணபோது தான் தேர் நகர். ஆனால் நீங்கள் நடத்துகிறீங்க பாருங்களா, அது சும்மா ஒப்புக்கு செப்பு நடத்துகிறீங்க. சாமி வெளியவே நின்றுக்கிறது. சரி, இனி ஒரு பேருக்கு உருமா கட்டிட்டு அது அது ஒரு நிகழ்ச்சியே இல்லை. ஆனால் இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பாண்டிய நாடு உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கோம். திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு சித்திரை 1 தமிழர்களுடைய தமிழ் வருடப்பிறப்பு. இன்னைக்கு தமிழ் வருடப்பிறப்பு உலகெங்கும் கொண்டாடிக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நமது பாதியார்களுடைய பாண்டிய நாடு உறவுகளுக்கும் என்னுடைய மல்லர் எனும் பேர் இனத்திற்கும் நம்முடைய பாண்டிய நாடு குழுமத்தின் சார்பாகவும் பாண்டிய நாடு வரலாற்று ஆய்வு தளத்தின் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் சித்திரை 1 இன்று உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இன்று ஒரு புதிய செய்தியும் வரலாற்று பதிவையும் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம மிக முக்கியமான வரலாற்று தளத்தில் இருந்து நம்ம பேசிக்கிட்டு மல்லன் மூதூர் என்கிற அந்த மதுரை என்றாலே திருப்பரங்குன்றம் தான். திருப்பரங்குன்றம் புகழ்மிக்க வரலாற்று மிக்க ஒரு திருத்தலம், ஒரு கோவில் நகரம். இந்த திருப்பரங்குன்றத்திற்கும் இந்த மல்லர்களுக்கும் உள்ளான தொடர்பு ஏற்கனவே உலக அறிந்த விடயம். ஆனாலும் கூட மறைக்கப்பட்ட, நம்மளால் கைவிடப்பட்ட, மறந்து போன ஒரு தொன்று தொட்டு வந்த ஒரு வேளாண்மை, இந்த உற்பத்தி சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறியீட்டு பண்பாட்டு வாழ்வியோடு பொருந்திருக்கிற இந்த ஏர் உழவு பொன்னேர் பூட்டுதல் அப்படின்ற மிக முக்கியமான இந்த வரலாற்று பதிவை, இந்த செய்தியை, நிகழ்வை இன்றைக்கு இருக்கிற இந்த இளம் தலைமுறைகள் மீட்டெடுத்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எமது பாண்டிய நாடு குழுமத்தின் சார்பாகவும் பாண்டிய நாடு வரலாற்று ஆய்வு தளத்தின் சார்பாகவும் இந்த இளைஞர்களுக்கும் இந்த ஊர் குடும்பர்களுக்கும் மடை குடும்பர்களுக்கும் திருப்பரங்குன்றம் பதிவால் மல்லர் என்னும் பேர் இனத்திற்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் கூறிக்கொள்கிறோம். நேரடியாக நம்ம போயிடுவோம். இன்றைக்கு இந்த சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு, தமிழுடைய நாளில மிக முக்கியமான நாள். ஆனால் இதுல வரலாற்று ஆய்வாளர்கள் தை 1 சித்திரை 1 அப்படின்னு நம்மளை ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனால் நமது முன்னோர்கள் காலங்காலமாக இந்த சித்திரை முதல் நாளிலே தமிழ் வருடப்பிறப்பாக நினைத்து அவர்கள் தங்களுடைய காளைகளை, கலப்பைகளை கழுவி அதை வயலிலே உழுவதற்காக இதை தயார்படுத்தி முதலாக உழுது நம்ம ஏற்கனவே இருக்கிற நம்ம தானியங்களை சேமிச்சத்த தானியங்களை கொண்டு விதைக்கிறதுக்கு முந்தி இந்த பொன்னேர் பூட்டுதல் நிகழ்வு என்பது நம்முடைய மல்லர் என்கிற தேவேந்திரகுல வேளாளர்களின் தொன்று தொட்டு பழக்கமாக பண்டைய காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக வந்த இந்த பண்பாட்டு நிகழ்வை இன்றைக்கு மல்லர் குடும்பர் குடுமி மல்லா என்கிற பல்வேறு பெயர்களே அழைக்கப்படுகிற இந்த மல்லர் என்கிற பாண்டியர் என்கிற தேவேந்திர வேளாளர்கள் இன்று ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வாழ்கிற எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு இந்த சித்திரை 1 மிக பிரமாண்டமாக மிக எழுச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். அதே வேளையில் இங்கு மல்லன் மூதூர் என்கிற இந்த திருப்பரங்குன்ற பகுதியிலே இங்க இருக்கிற நம்மளுடைய குடும்பர்கள் எல்லோரும் சேர்ந்து கோவிலுடைய நிலம், இந்த நிலம் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பாத்தியப்பட்டது. இந்த கோவில் நிலத்தை முழுக்க நமது இங்க இருக்கிற திருப்பரங்குன்ற வாழ் குடும்பர்கள் அவர்கள்
மடை தொழில் செய்கிறாங்க. அவங்க மடை தொழிலில் 4 வகையான மடையர்கள் வகையறாக்கள் இருக்காங்க. அந்த மடைகளை வந்து பராமரிப்பதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கான அந்த வேலையை செய்வதற்கு 4 வகையான வகையறாக்கள் பங்காளிமார் இருக்காங்க. இந்த 4 வகையான பங்காளிமார்கள் தான் இந்த திருப்பூன்றத்தில் முழுக்க சுற்றியுள்ள இந்த கம்மாய்கள் பராமரிப்பதும் அங்குள்ள நீர்களை வயல்களுக்கு திறந்து விடுமான இந்த வேலைகளை வந்து இன்றைக்கு இல்ல காலங்காலமாக தொன்று தொட்டு இந்த 4 வகையான பங்காளிமார்களுடைய வாரிசுதாரர்கள் தான் செஞ்சுட்டு வராங்க. இந்த 4 வகையான மடை குடும்பங்கள் மடை தொழில் செய்கிற இந்த பங்காளி வகையறாக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த கோவில் நிலங்கள், குறிப்பிட்ட நிலங்கள் இவங்க வசம் உள்ளது. இது கோவில் வந்து நிர்வாகம் கொடுத்ததில்லை. பண்டைய காலத்தில் பாண்டியர்கள் மடை குடும்பங்களை இந்த மடை தொழில் செய்வதற்காக இவர்களை பணியமர்த்தும் போது இவர்களுடைய தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். இன்னைக்கு அவங்க ஒதுக்கின நிலம், பாண்டிய மன்னன் ஒதுக்கின நிலம் நிறைய நிலமாக அது சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த ஆட்சிக்கு மாற்றத்துக்கு பின்னாடி அடுத்தடுத்து வந்த நிகழ்வுகளை மாற்றங்களை ஆட்சி மாற்றங்கள் பண்ணும்போது அந்த நிலங்கள் குறுகி இன்றைக்கு சிறு நிலமாக அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். நிறைய ஊர்களில் இடத்துல அந்த நிலம் கூட இல்லாமல் இன்னைக்கு தொடர்ச்சியா ஆனாலும் அந்த மடை தொழில் செய்து வருகிற மடை குடும்பங்களை நம்மளால் பார்க்க முடிந்தது. வெறும் பேச்சுக்கு சொல்ல நேரடியாக நம்ம களத்தில் ஆய்வு பண்ணி நிறைய மடை குடும்பங்களை பற்றி ஆவணப்படுத்தியிருக்கோம் நம்ம பாண்டி நாடு வரலாற்று ஆய்வு தளம் மூலியமாக. அப்படி இன்றைக்கு இவர்கள் இந்த நிலமாவது இன்றைக்கு வச்சிருக்கிறார்களே அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த உற்பத்தி சமூகத்தினுடைய இந்த மல்லர்குடியில் இந்த மடை தொழில் செய்கிற மடை குடும்பங்களுடைய இவர்களுக்கான சேர வேண்டிய இந்த நிலங்களை மீட்பது என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நம்ம எடுக்க வேண்டும். பிற்காலங்களிலே அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம செய்வோம். ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த பொன்னேர் பூட்டு திருவிழா அப்படின்ற இந்த திருவிழாவை நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய மக்கள் பல்வேறு ஊர்களில் நம்ம செய்து வராங்க. உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு விழாவாகவே பொன்னேர் பூட்டுதலுடைய நம்முடைய சமூக மக்கள் அதிவீரம்பட்டினத்தில் வந்து பள்ளப்பச்சேரி என்ற அந்த கிராமத்தில் வந்து அரசு விழாவாக கொண்டாடுறாங்க. இன்னும் உங்களுக்கு சொன்னீங்கன்னா அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை இப்படி நிறைய மாவட்டங்களில் பொன்னேர் பூட்டுதலுடைய இந்த மல்லர் சமூகம் தான் முன்னெடுத்து அதை செய்யுது. ஏன் இவங்க மட்டும் அதை செய்யறாங்க அப்படின்னா இவர்கள் தான் குடியில் ஆதி முதல் குடி, இவர்கள் தான் ஆதி தமிழ் தொல்குடி சமூகம் அப்படின்றதுனால தான் இவர்கள் இந்த நெல் உற்பத்தியை வேளாண் உற்பத்தி சமூகமாக அந்த சமூக பின்புலத்தில் வந்ததனால தான் இந்த வேளாண்மைக்கு மிக மிக முக்கியமானது வந்து இந்த உழவு தொழில். இந்த உழவு தொழிலை இன்றும் காலங்காலமாக தொன்று தொட்டு இவர்கள் கைவசமாக இவர்கள் தொழிலை இவருடைய வாரிசுகளுக்கு பிள்ளைகளுக்கு கடத்தி வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எல்லோரும் வேளாண்மை செய்தாலும் இந்த வேளாண்மை என்கிற இந்த தொழிலை, இந்த உற்பத்தியை, இந்த உற்பத்தி சமூகமாக கட்டமைத்தது, இந்த வேளாண்மை தொழிலை உருவாக்கியது இந்த மல்லர்கள். இந்த மல்லர்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு இருக்கிற பூமி பந்தில் வாழ்கிற அனைத்து உயிர்களுக்குமான எல்லா உயிர்களுக்கும் இந்த உற்பத்தி சமூகம்தான் உற்பத்தி பண்ணி படைத்தது. எல்லா உயிர்களும் வாழ்வதற்காக உற்பத்தி பண்ணி கொடுத்த இந்த சமூகம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்டவணை பிரிவுக்குள் அடைத்து சிக்குண்டு தவிப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படியாப்பட்ட வரலாற்று மிக பொக்கிஷமான வரலாற்று பின்புலத்தில் மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட பாண்டிய அரசு மரபில் உதித்த இந்திரகுலத்தில் வந்த இந்த பாரம்பரியமிக்க மல்லர் என்கிற பல்லர் என்கிற இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இன்று மிக நீண்ட வரலாற்றுக்கு சொந்தமான இந்த திருப்பூன்ற சுற்றி வட்டாரம் இருக்கிற இந்த மடை குடும்பங்களும் இந்த 4 வகையான வகையறாக்களும் இந்த அவர்கள் முன்னெடுத்துக்கிற இந்த பொன்னேர் பூட்டு திருவிழாவில் பாண்டிய நாடு வரலாற்று ஆய்வுத்தளம் இங்கு அந்த நிகழ்விலை நம்ம பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்ற போது உண்மையிலே நமக்கு வந்து மகிழ்ச்சி தான். இந்த விழாவை அடுத்தடுத்து வர காலங்களில் மிக சீரும் சிறப்புமாக செழுமைப்படுத்தி இந்த விழாவை உலகறிய செய்ய வேண்டும் என்று எமது குழு சார்பாக இந்த மக்களிடம் நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வு என்பது பொன்னேர் பூட்டுதல் அப்படின்ற நிகழ்வு என்பது நம்மளுடைய வேளாண்மையை இந்த உற்பத்தி சமூகம் முதன்மையாக நின்று அந்த உற்பத்திக்கு நம்முடைய செலுத்துகிற இறைவனுக்கு, சூரியனுக்கு, இந்திரனுக்கு செலுத்துகிற மரியாதையை நாம் முறையாக தொண்டு தொட்டு நாம் செய்ய வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற எமது இளைஞர்கள், வரும் இளம் தலைமுறைகள் இந்த வரலாற்று பண்பாட்டு விளிம்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் விஞ்ஞானத்தில் அறிவியலில் வளர்ச்சி அடைந்தாலும் நமது பாரம்பரியமிக்க இந்த மாதிரி பண்டைய நிகழ்வுகள் நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டு வாழ்வியலை நாம் இறுக பிடித்தால்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் நகர்ந்து நம்முடைய வரலாற்றை எடுத்து செல்லப்படும். எனவே எம்முடைய இளைஞர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற எமது உறவுகள் இது மாதிரியான நமது கலாச்சார இந்த பண்டைய வாழ்வியல் நடைமுறைகளை, இந்த வழிபாட்டு முறைகளை மீட்டெடுக்க வேண்டும். இது மாதிரியான இந்த நிகழ்வுகள் உங்கள் ஊர்களும் அந்தந்த ஊரில் இருக்கிற பெருவாரியாக இருக்கிற இந்த மல்லர் சமூகம் உங்களுடைய கிராமத்திலே, உங்களுடைய நிலத்திலே
உங்கள் குலசாமியை நினச்சி இது மாதிரி பொன்னேர் பூட்டுதல் நிகழ்வை நீங்கள் எல்லோரும் அதை முன்னெடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக அடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த விழாவை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது வெறும் சடங்கு மட்டுமில்லை, இது ஏதோ ஒரு வழிபாடு இல்லை ஒரு சமயம் சார்ந்தது, ஒரு சடங்கு சார்ந்தது மட்டுமல்ல, இது அறிவியல் சார்ந்தது. ஏன் இந்த சித்திரை 1 தேர்ந்தெடுக்கிறார்கள்? இந்த சித்திரை 1 தேர்ந்தெடுக்கிறதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி ஏன் இந்த உழவை பூட்ட வேண்டும்? இந்த உழவை பூட்டி இன்றைக்கு எதுக்கு இந்த தானியங்களை விதைக்க வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் காரணம், மிக முக்கியமான காரணம், இந்த நாளை அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அறிவியல். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இது வெறுமனே ஒரு கலாச்சாரமாக, ஒரு பண்பாடு, ஒரு சடங்கு நடவடிக்கையாக பார்க்காமல் இது ஒரு வாழ்வியல், தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு வாழ்வியல், ஒரு பண்பாடு, ஒரு அறிவியல். உலகிற்கு முதலில் நாம தான் இந்த அறிவியலை கற்றுக் கொடுத்தவர்கள். ஏன்னா இந்த நாளில் இதை விதைக்கணும், இந்த நாளில் மழை வரும், இந்த நாளில் வெயில் அடிக்கும், இதை இன்றைக்கி விதைச்சி இத்தனை நாளில் இந்த நெல்லை, இந்த உற்பத்தியை அறுவடை செய்ய வேண்டும் என்பது இந்த பண்பாட்டு கூறுகள். இந்த வேளாண்மை பற்றியான முழு தகவலும் அந்த தொழில்நுட்பத்தையும் கற்றிருந்தவர்கள் இந்த குடும்பர்கள், மல்லர் என்கிற இந்த தேவேந்திர வேளாளர்கள். இவர்கள்தான் பிற குடிகளுக்கு இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். எனவே இந்த சமூகம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பிற குடிகளுக்கும் நாம தான், இந்த உற்பத்தி சமூகம் தான் மற்ற குடிகளுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருந்து எல்லா குடிகளும் ஒருங்கிணைத்து எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு, செழுமையோடு வாழ்வதற்கு நாம் இந்த உற்பத்தியை, இந்த வேளாண்மை தொழிலை தொடர்ச்சியாக நாம் முன்னெடுத்து இந்த தொழிலை நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நமது பாரம்பரியமிக்க இந்த பொன்னேர் பூட்டுற இந்த உழவு தொழில், இந்த பொன்னேர் பூட்டும் நிகழ்ச்சியை மிக பிரமாண்டமாக நம்ம தொன்று தொட்டு பண்ணி வந்த இந்த நிகழ்வை நாம் தொடர்ச்சியாக எடுத்து செல்ல வேண்டும். இந்த நிகழ்வை மிக நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பின்புலம் கொண்ட இந்த மல்லர்கள் இதை கைவிட விடாமல் அடுத்தடுத்து இந்த மாதிரி இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்வை நீங்கள் கடத்த வேண்டும். இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 வகையாராக்கள் சேர்ந்த அந்த பங்காளிகள். இவங்க மடை குடும்பர்கள். இங்கே இருக்கிற ஒரு 7-8 கம்மாய்களை பராமரித்து அந்த மடைகளை திறந்து விடுற அந்த தொழிலை செய்கிறாங்க. இன்றைக்கி அந்த மடை இல்லாட்டியும் கூட பாசனத்துக்கு கால்வாய் மூலமாக இன்றைக்கி நவீன மடை திறப்பாக இன்றைக்கி மாறி போயிடுது. குமிழி தும்பல்லாம் இல்லை. இருந்தாலும் கூட அந்த தொழிலை விடாமல் இவங்க பாதுகாத்து இவங்களுடைய பரம்பரையாக செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, திருப்பரன்றம் முருகன் கோயிலுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு என்பது வெறும் இந்த வேளாண்மை, இந்த பொன்னேர் பூட்டுதல் நிகழ்ச்சி, அதை தாண்டி இவர்கள் மடை தொழில் செய்கிறார்கள் அப்படின்றத தாண்டி இங்க இருக்கிற இவங்க பங்காளிகள ஒரு வகையாராக்கள் தான். இன்னைக்கு திருப்பரன்றம் மிக முக்கியமான இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது தேர் நடக்கும். இந்த மலையை சுற்றி தேர் ஊர்வலமாக சுற்றி வரும். அப்போ தேர் சுற்றி வரும்போது இவங்க வெள்ளக்கொடியை அசைச்சு அந்த தேரை அசைச்சு இவங்களுடைய உத்தரவு கொடுத்தா தான் அந்த தேரே நகரும். முற்காலத்தில் நம்ம தடி போடுறதை எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். மல்லர் என்கிற அந்த தேவேந்திர வேளாளர்கள் நிறைய பெரும் கோயில்களில், பழங்கால கோயில்களில் இன்றைக்கும் தடி போடுற நிகழ்வை நாம் தான் அதை செஞ்சுட்டு வரோம். தடி போடுறதையும் தாண்டி இங்கே முருகன் கோயிலை தேர் நகர்வதற்கு, தேர் நகரலாம், இடத்தை விட்டு போகலாம் என்கிற இந்த உத்தரவை இவர்கள் கொடுக்கிறார்கள். அதை தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். மலையடியான் கருப்பசாமி ஏற்கனவே நம்ம வரலாற்று தொடரில் இந்த மலையடி குடும்பம் கருப்பசாமி கோயிலுடைய வரலாற்றை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். போன காணொலியில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அது விரிவாக அந்த கோயிலுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு பதிவு இருக்கும். அந்த கோயில் கும்புற வகையராக்கள் இருக்கிறவர் தான் அந்த கருப்பசாமியை அந்த சுற்றி வரும்போது அதையும் சொல்ல மறந்துட்டேன். அந்த கருப்பசாமி கோயிலில் போய் பூஜை பண்ணி அங்கே பலி கொடுத்து அந்த சாமி உத்தரவு கொடுத்த பிறகு அங்கே அதனுடைய அந்த வாரிசுதாரர்கள்லாம் அந்த தேரை தேர் புறப்படுவதற்கு வெள்ளக்கொடி அசைச்சு இவர்கள் போகலாம் அப்படின்ற அந்த உத்தரவை பண்ண பிறகு தான் தேர் நகரும். இப்படி பண்பாட்டு முக்கிய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த குடும்பத்திலே, இந்த பண்பாட்டு மிக்க இந்த தேவேந்திர மல்லர் என்கிற இந்த மடை குடும்பர்கள் இன்றைக்கும் அந்த இதை செய்து வருகிறார்கள். மலையடி குடும்பர் கருப்பசாமி வகையராக்குள்ள அதை வர்றவங்கள தான், அந்த பங்காளிகள் தான் வெள்ளை துண்டை வீசி அந்த தேர் போகலாம் அப்படின்ற அந்த உத்தரவை கொடுக்கிறார்கள். அவ்வளவு வரலாற்று பின்புலத்துக்கு சொந்தமான இந்த மல்லர் எனும் தேவேந்திர வேளாளர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக இதை செய்து வராங்க. நாம் இந்த கோயில் எப்போ உருவானது அப்படின்றத நம்ம ஒரு யூகமாக தான் பண்ண முடியுது. ஆனால் அதற்கு முந்தையே இந்த மண்ணும் மலையும் உலகம் தோன்றிய முதல் இந்த மலை இருக்கு. அந்த ஆதி காலத்து முதலே இந்த மக்கள் இங்கே தொடர்ச்சியாக இவர்கள் இந்த தொன்று தொட்டு வராங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மலையை சுற்றி இன்றைக்கி பிற சமூகங்கள் குடியேறிட்டாங்க. நிறைய நிலங்களை கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. அதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். நாம் உண்மையை உறக்க சொல்லுவோம். யாருக்கு நம்ம பயந்தவர்கள் இல்லை. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது. அந்த சதியையும் நம்ம வழக்கு ரீதியாக, சட்ட ரீதியாக நம்ம
முறியடிப்போம். நாம் அதற்குள்ளே சொல்ல வேண்டாம், நம்ம பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாப்போம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட மாதிரி இது வெறும் அந்த தேரை வந்து நடத்துவதற்கான ஒரு திருவிழாவா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி முருகன் தெய்வானை கொண்டு திருக்கல்யாணத்தை நாமெல்லாம் நடத்தி வைக்கிறோம். நம்முடைய அறமடமானது தேவேந்துகுல வேளாளர் அறமடம் என்பது இந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து அறமடம் இருக்குது. அந்த யாருக்கும் இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு. நமக்கு வந்து தெய்வானை மறுவீடு வருத நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் அது நடக்கிறது. இப்போ தான் வந்து அது நடந்து முடிஞ்சிருக்கு அந்த திருவிழா. ஆனால் இப்போ அந்த திருவிழாவிலே நமக்கு ஒரு சங்கடம் இருக்குது. இப்போ நடத்துகிறவங்க நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக வந்து அது ஒரு ஒப்புக்கு நடத்துகிறாங்க. எனவே விழா கமிட்டியாளர்கள் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு தாழ்மையான ஒரு கருத்தை, நீங்கள் அப்படி ஒப்புக்கெல்லாம் நடத்தாதீங்க, இல்லை நடத்தாமல் விட்டுருங்க. அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேணாம். ஏன்னா நடத்துனா அதை செழுமையாக நடத்தணும். இப்போ நீங்களாம் கோயம்புத்தூர் அன்னூர்லாம் பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் தேவேந்திர வேளாளர் மடத்துக்கு தனித்தனியாக வரும்போது யானையில் வெள்ளை யானையில் தனித்தனியாக வருவாங்க. அப்படி வரும்போது 2 பேரும் கல்யாணத்துக்கு வர்றாங்க. தேவேந்திர வேளாளர் மடத்தில் அங்கே மடத்தில் வச்சு தான் 2 பேர்த்துக்கும் திருமணம் நடக்கும். தாலியை வந்து நாம் தங்கத்தாலான தாலியை நாம் தான் செஞ்சு கொடுப்போம். நம்ம கொடுக்குற தாலி தான் அந்த வந்து பார்வதி கழுத்தில் கட்டுறாங்க. கெட்டி நம்ம மடத்தில் எல்லாத்துக்கும் வந்தவங்களாம் கல்யாண சாப்பாடு எல்லாத்துக்கும் தாலி கொடுக்குறாங்க. எப்படி தனித்தனியாக வாகனத்தில் வந்தாங்களோ போகும்போது 2 பேரும் ஒரே யானையில் சிவனும் பார்வதியும் ஏறி செல்கிறாங்க. அப்படி அதுதான் கல்யாண நிகழ்வு, மறுபடி நிகழ்வு. ஆனால் நீங்கள் நடத்துகிறீங்க பாருங்களா, அது அப்படி அது வந்து சும்மா ஒப்புக்கு செப்பு நடத்துகிறீங்க. சாமி வெளியவே நின்றுக்கிறது. சரி, இனி வந்து ஒரு பேருக்கு உருமா கட்டிட்டு அது வந்து அது ஒரு நிகழ்ச்சியே இல்லை. ஆனால் இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணில் இருந்து இதை நான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அப்படி விழாவே நடத்தாங்க, எப்படி நடத்தணும்னு கேளுங்க. இல்லை ஏற்கனவே நடத்துகிற அந்த ஊர்களில் நம்ம உறவுகள் எப்படி நடத்துகிறாங்கன்றத போய் பாருங்கள். பார்த்துட்டு அது மாதிரி செய்யுங்க. அரசாங்கம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் அப்படியே அந்த விழாவை வந்து சுருக்கி இன்றைக்கி ஒரு சாஸ்திரத்துக்கு சும்மா வந்து ஒரு மாலையை போட்டு மாலையும் துண்டையும் கட்டிவிட்டால் போதும்னு நினைக்கிறீங்க. அது நம்ம பண்பாட்டு அடையாளமே கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இதை தான் சொல்ல வரீங்களா? எனவே அது விழா கமிட்டியாளர்கள், முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தை நடத்துகிற தேவேந்துகுல வேளாளர்கள், 6 ஊருக்கு பாத்தியப்பட்ட தேவேந்துகுல வேளாளர்கள் மிக கவனமாக வரும் காலங்களிலே சீரும் சிறப்புமாக முருகன் தெய்வானை நம்ம மடத்துக்குள்ள வந்து உட்காரணும். அவங்களுக்கு பால் பழ ஊட்ட நிகழ்ச்சி நடத்தணும். இது மாதிரி சடங்குகள்லாம் மறுவிடுவதற்கான என்னென்ன சடங்குகளோ அந்த சடங்குகள் மடத்தில் இருந்து தங்கி 2 பேரும் ஒரே இதில் வந்து அவங்க போகும்போது திரும்பி போகும்போது செய்யணும். இதெல்லாம் முற்காலத்தில் நடந்திருக்கு. ஆனால் இடையில வந்த நீங்கள் வந்து இன்றைக்கி அவசர கதிகாலத்தில் போண்டு அனுப்பிச்சி விட்டுறீங்க. அப்படியெல்லாம் நடத்தணும்னு கிடையாது. அன்றைக்கு ஒரு நாள் முழுவதுமே நமக்கான திருவிழா, நமக்கு ஒதுக்கப்பட்ட நாள். அந்த நாளை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டதுனால இன்றைக்கி எல்லோரும் பணம் கட்டி எல்லா மடத்துக்கும் வான்னு கூப்பிட்டு ஒரு நடத்துகிற நிலைமைக்கு நீங்கள் விட்டுட்டீங்க. இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதுவும் கிடைக்காம போயிடும். எனவே இது மாதிரியான இந்த பண்பாட்டு அடையாளங்களை நாம் விட்டு இதை பண்பாட்டுடைய அந்த வரலாற்று தடயங்களை விட்டு இந்த வழிபாட்டு முறைகளை விட்டு நம்ம வெளியேறக்கூடிய விளைவு தான் இன்றைக்கி எங்களை மாதிரி ஆளுகள்லாம் இன்றைக்கி தெருவாக போய் கத்த வேண்டிய இருக்குது. ஏற்கனவே நீங்கள்லாம் என்னமோ எங்கள் அப்பன் தாத்தையெல்லாம் வந்து கரெக்டாக முன்னாடி சரியாக அந்த விழாவை எடுத்து இதை விடாமல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு வந்து இவ்வளோ போராட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இதே மாதிரி விட்டுட்டு போக விரும்பலை. அதனால் இப்போ இருக்கிற விழாவை சரி செய்யுங்க. உங்களை தாழ்மையோடு கிடைக்கிற சரி செஞ்சு சீரும் சிறப்புமாக செய்யணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இவர்களும் இந்த விழாவை ஒரு ஒப்புக்கு சடங்குக்கு இல்லாமல் உங்களுக்குள் 1000 கருத்துக்கள் முரண்கள் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு விழாவை ஒற்றுமையோடு அடுத்து வரும்போது ஒரு ஊர் குடும்ப முறை கூட்டம் போட்டு ஒற்றுமையோடு இருந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்றத மிக விரிவாக ஆலோசனை பண்ணி இந்த விழாவை இந்த திருப்பணம்ன்ற என்பது அதான் சொல்கிறேன் மிக முக்கியமான காலம். முருகன் என்பது அது நீங்கள் எல்லா ஊரிலும் நடத்துகிறதும் பொன்னேறு கூட்ட நிகழ்ச்சியும் இதுவும் ஒன்றும் இல்லை. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முருகன் வந்து வெறும் கடவுள் மட்டும் கிடையாது. அவர் ஒரு பாண்டிய அரசன். வரலாறு தெரிஞ்ச எமது மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். உக்கிரா பாண்டியன் என்கிற பாண்டிய மன்னன் தான் முருகன் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதனால் பாண்டியன் வேறு முருகன் வேறு கிடையாது. இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் தான் பாண்டியன் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எங்களுடைய சாமியை பாண்டியனாகவும் இருந்திருக்கான், சாமியாகவும் இருந்திருக்கான். அதனால் நாங்கள் யார்ட்டையும் போய் நிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வரலாற்று விளிம்பியங்களை, வரலாற்று தடயங்களை, வரலாற்றை நம்முடைய பண்பாடு வாழ்வியலை நம்ம சரியாக கடைபிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா, நம்ம கடத்திக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டு போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால தான் நான் மீண்டும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களிடம் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்முடைய மரபு வழிபாடுகளை, நமது பாரம்பரிய சின்னங்களை, நம்முடைய வழிபாட்டு முறைகளை
முறையாக அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள், அதை சரியாக பயன்படுத்துங்கள், அதை முறையாக பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு போய் சேருங்கள் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக நம்ம எல்லா ஊர்கள்லையும் நம்ம பதிவு பண்ணுறோம். நம்முடைய முப்பாட்டன் முருகன் என்கிற பாண்டிய மன்னன், பாண்டிய குலத்திலே வந்த மலையதோச பாண்டியன், அவனுடைய மகள் மீனாட்சியுடைய மகன் உக்கர பாண்டியன், இந்த இந்திரனுடைய மகள் தெய்வானையை திருமணம் முடித்த எமது மன்னன், எம்முடைய முப்பாட்டன், எம்முடைய மருமகன், எங்கள் அக்காலை தெய்வானையை திருமணம் செய்ததால் எம்முடைய முருகன் எங்களுக்கு மருமகனாகவும் ஆகிறார். அதே நேரத்தில் எம்முடைய மன்னராகவும் இருக்கிறார், எமக்கு கடவுளாகவும் இருக்கிறார். அப்படியாப்பட்ட அந்த வழிவழியே வந்த எமது குடும்பர்கள், இந்த குடும்பங்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த சுற்று வட்டார இருக்கிற இந்த 6-7 ஊர்களுடைய சேர்ந்த மிக முக்கியமான அந்த ஊர் குடும்ப முறைகள்லாம் இன்றைக்கும் அதை பேணி பாதுகாத்து வருகிறார்கள். அப்படியாப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஊர் குடும்பர்கள், மடை குடும்பர்களுடைய இந்த வாழ்வியலை தொடர்ச்சியாக நம்ம பேணி பாதுகாப்போம். என்றைக்கும் உறுதுணையாக நாம் இந்த பாண்டியநாடு வரலாற்று ஆய்வுத்தளம் இந்த தளத்திலே தொடர்ச்சியாக நம்ம பயணிக்கிறது. எங்கெல்லாம் இது மாதிரியான நம்ம பண்பாட்டு விழுமியங்கள் இருக்கோ அந்த விழுமியங்களை, பண்பாட்டு கூறுகளை தேடி தேடி அலைந்து அதை நம்முடைய வாழ்வியலை படம் பிடித்து எமது மக்களுக்கு ஆவணமாக பதிவு செய்யும் முயற்சியில் தொடர்ச்சியாக நம்ம ஈடுபட்டு வருகிறோம். அந்த வழியில் இன்றைக்கு இந்த திருப்புவன்றத்திலே இந்த பொன்னேர் பூட்டு நிகழ்விலே நம்ம பங்கெடுத்து இதையும் நம் ஆவணப்படுத்தி வைக்கிறோம். ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு, எம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இது மாதிரியான இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து வர எம்முடைய பிள்ளைகளுக்கு, எம்முடைய சந்தைகளுக்கு இந்த பண்பாட்டு விழுமியங்களை, மரபு வழிபாடுகளை எமது குழந்தைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் ஆவணப்படுத்துகிறோம். இதை தொடர்ச்சியாக எமது உயிர் மூச்சு இருக்கு வரை அதை செய்வோம். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுடைய பொறுப்பும் கடமையும் உணர்ந்து நீங்கள் இந்த வரலாற்றை பிடித்து கொண்டு, நம்முடைய பண்பாட்டை பிடித்து கொண்டு நம்ம வரலாறுகளை கொண்டு சேர்த்தால்தான் நாம் அடுத்த நிலைக்கு அரசியல் பொருளாதாரத்தை நோக்கி நாம் நகர முடியும். வெறும் இந்த பண்பாட்டு கூறுகளை வைத்துக்கொண்டு மட்டும் நாம் அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேற முடியாது. இந்த பண்பாட்டு அடையாளங்கள், பண்பாட்டு வழிபாட்டின் ஊடாக நம்முடைய அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும் என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். காரணம், இது வெறும் ஒரு சடங்கு நிகழ்வு மட்டுமல்ல, காலங்காலமாக இந்த மண்ணும் மலையும் உருவான காலம் தொட்டு இன்று வரை தொடர்ச்சியாக ஒரு சமூகம் ஒரே தொழிலை செய்து வருகிறது என்றால் அது இந்த மல்லர் என்கிற தேவேந்திர வேளாளர்கள். இவர்கள்தான், இந்த உற்பத்தி சமூகம்தான் தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த உழவு தொழிலை ஆதி முதல் இன்று வரை செய்து வருகிறார்கள். அப்படியாப்பட்ட பாரம்பரிய இந்த தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய வாழ்வியலை இந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு, இந்த வரலாற்று தடத்தை பிடித்து கொண்டு நாம் அடுத்த கட்டமாக அரசியல் அதிகாரத்தை நோக்கி, நமக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை நோக்கி நாம் நகர்வதற்கு இது ஒரு அடிக்கோல் அப்படின்றதை நீங்கள் கவனமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மாதிரியான நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக எடுக்கும்போது தான் அது நமக்கான அரசியல் பிரதிநிதித்துவம், பொது சமூகத்திலே நமக்கான அங்கீகாரம், பிரதிநிதித்துவத்தை நாம் கொண்டு செல்வதற்கு, அதை வழங்குவதற்கு அது ஒரு அடிப்படையாக இந்த பண்பாட்டு திருவிழாக்கள், இது மாதிரி விழாக்களை நாம் முன்னெடுத்து செல்லும்போது அது காரணமாக அமைகிறது. எனவே எமது மக்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு நமது அடையாளங்களை, நமது பண்பாடுகளை பேணி காப்போம், போற்றி வணங்குவோம். தொடர்ச்சியாக இது மாதிரியான ஒரு வரலாற்று நிகழ்விலே அடுத்து ஒரு பண்பாட்டு நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் சக்திவேல் பாண்டியன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.